Hello everyone, welcome back to Keystone IAS Academy. So today we are going to see December 26th and 25th The Hindu newspaper உடைய important topics ஓட discussions பார்க்கலாம். So the topics are why manufacturing has lagged in India, what is the Bureau of Port Security and its role, a year of dissipating promises for India's foreign policy, the urban future with cities as dynamic ecosystems. The first article is related to why manufacturing has lagged in India. அதாவது இந்த ப்ராப்ளம் இந்த கான்செப்ட் வந்து இந்தியன் எக்கனாமி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா எக்கனாமி சாப்டர்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிஸ்லேயும் இதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வை வி ஸ்கிப்டு மேனுஃபேக்சரிங், அதாவது செக்டர் வைஸ் பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர்னு போகணும். அக்ரி, மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ். நம்ம வந்து ஆக்சுவலாக எக்கனாமிக் க்ரோத் ஆகிற டைமில் நம்ம வந்து அக்ரி ஸ்கிப் பண்ணி சர்வீசஸ்க்கு வந்திருப்போம். ஸோ இதை தான் ஆர்டிக்கிளில் எக்கனாமிஸ்ட் அரவிந்த் சுப்ரமணியனோட பாயிண்ட்ஸ் தான் வந்து இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அந்த வியூ பாயிண்ட்ஸ், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சைனா, சவுத் கொரியா, இந்தியா 3 கண்ட்ரீஸுமே சேம் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏர்லி 20th செஞ்சுரியில் டெவலப்மெண்ட் நோக்கி 3 கண்ட்ரீஸும் ஒரே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் சைனா அண்ட் சவுத் கொரியா வந்து மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக மாறிடுச்சு இப்போ. பட் இந்தியா வந்து சர்வீசஸ் டிபெண்ட் பண்ணி போயிடுச்சு. ஐடி, சாஃப்ட்வேர் அப்படின்னு சர்வீசஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. மேனுஃபேக்சரிங், இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் ஷேர் இன் ஜிடிபி வந்து ஸ்டாக்னேட்டடாக ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஸ்லோ க்ரோத் ஆயிடுச்சு. பட் சைனாலையும் கொரியாலையும் மேனுஃபேக்சரிங் தான் ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு. மேனுஃபேக்சரிங் தான் அதிகமான அவங்களுடைய ஜிடிபி ஷேரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது, இந்தியாவில் சர்வீசஸ் தான் அதிகமாக. ஸோ ஏன் இது நடந்தது அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது எக்ஸாக்டாக இந்தியாவில் நடந்தது கிடையாது டச் டிசீஸுங்கிறது, அது வந்து ஒரு ஐடியா. அப்போ அந்த ஐடியா போல் எப்படி இந்தியாவில் நடந்த கான்செப்டை நம்மளை அப்ளை பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு எக்கனாமிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாக்ட்லி டச் டிசீஸ்னா என்ன? அதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஆயிலோ கேஸோ வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஆயில் டிஸ்கவர் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆயில் டிஸ்கவர் பண்ணும்போது அதை நோக்கி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது. நிறைய பேர் வேலைக்கு வராங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுடைய வேஜஸும் வந்து அதே செக்டாரில் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய ப்ரொடக்ஷன்னால அவங்களுக்கு வந்து நிறைய டிமாண்ட் வருது, நிறைய ப்ரொடக்ஷன் நடக்குது, நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, புதுசாக வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி போகிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் திருப்பி வந்து டிமாண்டை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துவாங்க, அதிக சம்பளம் கொடுப்பாங்க. இந்த சைக்கிளில் மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் காஸ்ட்லியான வகையில் மாறிடும். இந்த ஆயில் மேனுஃபேக்சரிங்கே காஸ்ட்லியாக மாறிடும். அப்போது மற்ற கம்பெனிஸ் ஆர் மற்ற அதர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, எங்கே சீப்பராக இதே ப்ராடக்ட் எங்கே சீப்பராக கிடைக்குதுன்னு அதர் கண்ட்ரீஸில் தேடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிலே சீப்பராக அதே கண்ட்ரியில் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு இந்த இடம் கொடுக்கும். அதாவது மேனுஃபேக்சரிங் எப்போ டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லி ஆகுதோ அப்போ நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிப்போமே அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து எல்லாருமே இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சீப்பராக அதே ப்ராடக்டை சீப்பராக இம்போர்ட் பண்ணுவாங்க. இதனால இம்போர்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும், அஃப்கோர்ஸ் சீப்பராக கிடைக்கும், பட் டொமஸ்டிக் ஃபேக்ட்ரி சஃபர் ஆகும். இப்போ இந்த கான்செப்ட் தான் என்ன, டச் டிசீஸ். இப்போ இந்த கான்செப்டை எப்படி இந்தியாவுக்கு அப்ளை பண்ண முடியும்? இந்தியா வந்து ஆயில்லாம் டிஸ்கவர் பண்ணல, பட் ஹவு நம்ம வந்து இந்தியாவுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் ஃபஸ்ட்லேருந்து கவர்மெண்ட் செக்டாரோட சேலரி வந்து ரொம்ப அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன ஆயிட்டு, டேலண்டட் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிச்சு, கவர்மெண்ட் செக்டர் சக் பண்ணி எடுத்துச்சு. ஹவ் இப்போ வந்து ஒரு கிளர்க்கு, கவர்மெண்ட்ல இருக்க கிளர்க்கு வந்து ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வரைக்கும் கிளர்க்கு அதிகமாக சம்பளம் வாங்கினா ஆட்டோமேட்டிக்கலி யங்ஸ்டர்ஸ் வில் கோ அண்ட் கெட் த கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஃபேக்ட்ரி சைடோ மேனுஃபேக்சரிங் சைடோ யாருமே வந்து போக மாட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபர்முக்கு இவ்வளோ அளவுக்கு சேலரி கொடுத்து இந்த ஒர்க்கர்ஸை வந்து மேட்ச் பண்ண முடியலை. அப்போது கவர்மெண்ட் பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து நிறைய சேலரி கிடைக்குது. இவங்கனால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஹவு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ இவங்க கிட்ட நிறைய வரும்போது அடுத்த ப்ராப்ளம் எப்படி மேனுஃபேக்சரிங் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ மோர் மணி மோர் கன்சப்ஷன்.
அப்போ இவங்க நிறைய குட்ஸ் வாங்குவாங்க. அப்போ ப்ரைஸ் ஆஃப் த லோக்கல் குட்ஸ் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். இவங்களுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது லோக்கல் குட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதர் பீப்புள் கோ அண்ட் ஃபைண்ட் த சீப்பர் ப்ராடக்ட். சீப்பர் ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும், இம்போர்ட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இம்போர்ட்டட் குட்ஸ் பிகேம் சீப்பர் இன் கம்பேரிசன். அப்போது வாட் இஸ் த நெட் ரிசல்ட்? People buy imported electronics, machinery, tools. What will happen? Domestic manufacturing loses the market. இதனால தான் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ரைசிங் டியூ டு டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதர் கொஸ்டின்ஸ் அப்போ வருது. என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, சி ஈவன் சைனா அண்ட் சவுத் கொரியா ஆல்சோ ஃபேஸஸ் திஸ் வேஜஸ் ஹை. ஏன்னா அவங்களுக்கும் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ அவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணாங்க, ஏன் வந்து இந்தியா வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அதுக்கு ஆத்தர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் இன்டியூஸ்ட் இனோவேஷன். அதாவது மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிட்டன், ஜெர்மனி, ஜப்பான், சவுத் கொரியாலெல்லாம் வந்து லேபர் பிகேம் காஸ்ட்லி. அதுக்கு பதிலாக அவங்க எல்லாருமே டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ம்ஸ் இன்வெஸ்டட் இன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ அதனால் என்னாச்சு, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அவங்க கொடுக்குற வேஜஸ் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜப்பான் ஃபேஸ்டு லேபர் ஷார்ட்டேஜஸ். உடனே அது இன்வெஸ்டட் இன் ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ் வந்துச்சு, வேஜஸ் லேபரை வந்து ஆல்டர் பண்ணிச்சு. பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி ரோபோட்டிக்ஸும் வந்து டெக்னாலஜியும் வந்து ஜப்பானில் வளர்ந்துச்சு, லேபரும் வளர்ந்தாங்க. ஸோ இட் பிகேம் அ டெக் லீடர். இந்தியாவில் என்ன பண்ணிட்டோம், லேபர் வந்து பிகேம் காஸ்ட்லி ஆகிற, கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கிற லேபர் காஸ்ட்லி ஆகிற பட்சத்தில் அதர் சைடு மேனுஃபேக்சரிங்கில் வந்து சீப் அண்ட் அபண்டன்ட் லேபரை வந்து டிபெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் இன்ஸ்டெட் ஆஃப் அப்கிரேடிங் டெக்னாலஜி. இதனால விளைவு என்ன வந்துச்சு, ப்ரொடக்டிவிட்டி வந்து ரிமைண்ட் லோவாகவே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி சேம் டைம் இன்னொரு சைடில் என்ன நடந்துச்சு, சர்வீசஸ் க்ரோ ஆச்சு. பட் அந்த சர்வீசஸ்னால உள்ள வேஜஸ் க்ரோ ஆச்சான்னு கேட்டால் இல்லை. சர்வீசஸ் நம்ம ஐடி வந்து யூ கேன் சி, வெளியிலேருந்து பார்க்கும்போது ஐடியோட சேலரிஸ் வந்து ஹை லெவல் இருந்தாலும் இந்த வந்து ஐடி சர்வீசஸ் செக்டர் இன்க்ரீஸ் ஆனதுனால உள்ள எக்ஸாக்ட் பிக்சர் என்னன்னா, என்ட்ரி லெவல் ஐடி சேலரிஸ் வந்து 2000s அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலை. ஸ்விக்கி, சொமேட்டோ, கிக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஸ்டில் தே ஆர் சீப் லேபரர்ஸ் அண்ட் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். ஸோ டெக்னாலஜி இஸ் ஆஃபன் வந்து பிளாட்ஃபார்ம் பேஸ்டாக தான் இருந்துச்சே தவிர ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்சிங்காக டெக்னாலஜி இந்தியாவில் மாறலை. ஸோ க்ரோத் ஹேப்பன்ட் பட் வேஜஸ் அண்ட் ஈக்வாலிட்டி டிடன்ட். அது அப்படியே தான் இருந்துச்சு, அது ரெண்டும் க்ரோ ஆகவே இல்லை. ஸோ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக எதில் போயிட்டோம்னா, சீப் லேபரில் இந்தியா வந்து சீப் லேபர் நோக்கி கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அதர் கண்ட்ரீஸில் இதே ப்ராப்ளம் இருந்தும் இந்தியா வந்து மற்ற கண்ட்ரி அளவுக்கு ரீச் பண்ண முடியாததுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் டேக்அவே ஆன் மேனுஃபேக்சரிங்? ஸோ ஓவராலாக என்ன பார்த்தோம், manufacturing did not upgrade technology, absorb labor at scale and create a strong middle class. So this is why manufacturing lagged அப்படின்னு ஓவராலாக வந்து இந்த ஸ்டோரி வந்து அழகாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. the reasons are mentioned, one concept is compared from other country. ஸோ வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். சைனா, சவுத் கொரியா, இந்தியா மூணுமே வந்து சேம் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதர் டூ கண்ட்ரீஸ் ஹவ் ரீச் அ குட் லெவல். பட் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஸ்டில் ஸ்டாக்னேட்டட். இது எதனால அப்படின்னு டச் டிசீஸ்னு ஒரு கான்செப்டை இந்தியாவுடைய கண்டெக்ஸ்டோட ஒப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் வாட் ஆர் த கீ ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஏன் வந்து அதர் கண்ட்ரியும் ஹை வேஜஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், பட் ஒய் இந்தியா மட்டும் வந்து மேனுஃபேக்சரிங் நல்லா ரீச் பண்ணல அப்படின்னா, இன்டியூஸ்ட் இனோவேஷன் தியரி. வாட் இஸ் தட் இன்டியூஸ்ட் இனோவேஷன் தியரி? வேஜ் அதிகமானதுனால நம்ம டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுறதை விட்டுட்டு சீப் லேபரை டிபெண்ட் பண்ணி போயிட்டோம். அகெயின் சேம் சைடு என்னாச்சு, சர்வீசஸ், ப்ரைவேட் செக்டர் பேரடாக்ஸ். சேம் சைடில் சர்வீசஸ் வந்து என்ட்ரி லெவல் வேஜஸ்லேருந்தும் ஸ்விக்கி சொமேட்டோ லேபர்ஸும் வந்து அதெல்லாம் கூடலை. என்ட்ரி லெவல் லோ லெவலில் இருக்கிறவங்களோட வேஜஸ் எல்லாம் கூடலை. ஐடி சர்வீசஸ் வந்து க்ரோ ஆச்சு, பட் வேஜஸ் டிடன்ட் க்ரோ. அது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்இக்வாலிட்டி ரைஸ் ஆச்சே தவிர நான் ஒரு க்ரோத்துக்கு வரல. மேனுஃபேக்சரிங் லெட் க்ரோத் வந்து இந்தியாவில் ரீச் ஆகலை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் பிக்சர்.
Coming to the practice question, despite early similarities with the countries like China and South Korea, India's manufacturing sector has underperformed. Analyze the structural reasons for this lag with a special reference to wages, technology, and the nature of growth. So, okay. The next article is related to Bureau of Port Security. அதாவது why it is created, what are the function, what are the challenges, இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டி ஏன் இதை கிரியேட் பண்ணாங்க? இந்தியா வந்து லாங் கோஸ்ட் லைன் இருக்குது, போர்ட்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்குது, கார்கோ ஷிப்பிங் ட்ரேட் எல்லாமே இருக்குது. பட் த மெரிடைம் செக்யூரிட்டி, போர்ட் செக்யூரிட்டி, போர்ட் உடைய கைட்லைன்ஸ் இதெல்லாமே வந்து ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. ஹவு different agencies handled different tasks. For example, Coast Guard, CISF, Navy, strong maritime state maritime police. State maritime police. So இது எல்லாமே வந்து different agencies different thing work பண்ணிட்டு இருக்காங்க. Overall the same goal. அப்போ ஒரு coordination இல்லை. This caused the poor coordination, overlaps sometimes, and security gaps also there. So அதனால மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 2025 ஆக்டுக்கு கீழே பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டி இஸ் கிரியேட்டட். ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. எந்த ஆக்ட்? மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 2025. ஸோ இட் ஒர்க்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஓகே. So what will this do? It regulates security of ports and ships. It enforces ISPS code, global security standards. So what is this ISPS code? So இது ரொம்ப முக்கியம். Because of this body, this code is very important. So இங்கே வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஷிப் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டி செக்யூரிட்டி கோட், விச் இஸ் அண்டர் IMO, இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷன். அதோடைய சோலாஸ் கன்வென்ஷன். வாட் இஸ் த சோலாஸ் கன்வென்ஷன்? Safety of life at the sea. Okay, it is an international convention on safety of life at the sea. சீல இருக்கக்கூடிய லைஃப் உடைய சேஃப்டிக்காக இந்த சோலாஸ் கன்வென்ஷன் அண்டர் IMO. அதுக்கு கீழே இந்த ISPS கோடு வந்து இருக்கு. இந்த கோடை மெயின்டைன் பண்றதுக்காக, இந்த கோடை வந்து அதாவது என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக இந்த பாடி வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ மெயின் ரீசன் வந்து இதுதான். ஆல்சோ கோஆர்டினேஷன் பிட்வீன் த ஏஜென்சிஸ், செப்பரேட் ஏஜென்சிஸாக இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே பாடி, ஒரு மெயின் பாடிக்கு கீழே கம்ப்ளீட் ரெகுலேஷன் வர்றதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வில் திஸ் அட்ரஸ்? Maritime terrorism, arms and drugs smuggling, human trafficking, illegal migration, cyber attacks on port IT systems. Okay, so why this body now? அது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன் வந்து இப்போ சடனாக இப்போ வந்து நம்ம இதை கிரியேட் பண்ணியிருக்கோம், ஏன் இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்னா, அவர் மெரிடைம் எக்ஸ்பேன்ஷன் வந்து நல்ல லெவலில் நடந்திருக்கு. அதாவது அவர் மெரிடைம் க்ரோத் பார்த்தீங்கன்னா, கார்கோ ஹேண்ட்லிங் வந்து 1594 MMT ரீச் பண்ணியிருக்கோம். போர்ட் கெப்பாசிட்டி இஸ் இன்க்ரீசிங், 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷிப் டர்ன் அரவுண்ட் டைம் இஸ் ரெடியூஸ்டு டு 48 hours. தென் கோஸ்டல் ஷிப்பிங் இஸ் plus 118%. தென் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் கார்கோ வந்து 8 times growth ஆயிருக்கு. See how many times? 8 times. Inland waterways cargo வந்து 8 times growth ஆயிருக்கு. So because of this expansion, this body becomes essential now. Okay, so இது வந்து ஒரு justification கொடுத்திருக்காங்க. Then coming to what is the criticism. ஓகே, ஸோ என்ன இந்த பாடி வர்றதுனால என்ன கிரிட்டிசிசம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி ஃபெடரலிசம் பாதிக்கப்படும். பிகாஸ் என்ட்ரி 27ல மேஜர் போர்ட்ஸ் எல்லாம் வந்து இது சென்டரோட லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்டில் வரும். தென் அதர் ஸ்டேட் போர்ட்ஸ்லாம் வந்து ஸ்டேட்டுக்கு கீழே வருது. இப்போ எல்லா போர்ட்ஸையும் வந்து காமனாக ஒரு பாடி, சென்ட்ரல் பாடி வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஃபெடரலிசம் பாதிக்கப்படும். ஸோ எக்ஸசிவ் சென்ட்ரல் கண்ட்ரோல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. திஸ் இஸ் ஒன் சேலஞ்சஸ். Okay, this is one challenge and this is one criticism. Then powers of port authorities, again same. Laws allows inspection entry without clearly defined judicial safeguards. So risk of excessive executive discretion. So port authorities ஓடுக்கு அதிகமான பவர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் எல்லாமே சென்டர் கண்ட்ரோல் பண்ணுது. எல்லாமே ஒரே பாடி கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இல்லாமல் ஒரு ஆளுங்க கையில் வந்து ஒரு அத்தாரிட்டிஸ் கையில் வந்து அதிகமான பவர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கிரிட்டிசிசம், தீஸ் ஆர் சம் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ ஓவராலாக என்ன இது? திஸ் இஸ் அ பாடி
And what is this body நம்ம பார்த்தோம். Why is the reason to create this body now? And பழைய போர்ட் லாஸ் எல்லாம் வந்து திருப்பி மாடர்னைசேஷன் பண்ணி நியூ லாஸ், நியூ ஆக்ட், ஒரு நியூ பாடியாக கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அவர் மெரிடைம் growth is expanding, so this is highly essential for this period. Okay, coming to the practice question. What is Bureau of Port Security? Examine the coastal security challenges faced by India and analyze how BOPS seeks to address them. ஸோ இங்கே நம்ம பார்க்காத ஒரு பாயிண்ட் இருக்கு. எக்ஸாமைன் த கோஸ்டல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை இந்தியா. அதாவது அப்போ என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன என்ன ரீசனுக்காக இதை கிரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். அஃப்கோர்ஸ் maritime terrorism, arms and drug smuggling, human trafficking, illegal migration, cyber attacks on port IT systems, all these are இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த பிஓபிஎஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்தோம். நான் வாட் ஆர் த சேலஞ்சஸ்? சேம் திஸ் வில் பி த சேலஞ்சஸ். ஓகே, ஸோ டெரரிசம் அதிகரிக்குது, சைபர் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, தென் போர்ட் லாஸ் எல்லாம் வந்து அவுடேட்டடாக மாறிடுச்சு, தென் கோஆர்டினேஷன் இல்லை, எல்லா ஏஜென்சிஸும் வந்து டிஃப்ரெண்ட் இது ரோல் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, கோஆர்டினேஷன் இல்லை. ஸோ இதெல்லாம் கோஸ்டல் செக்யூரிட்டி சேலஞ்சஸில் ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் 5-6 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு தென் அனலைஸ் ஹவு திஸ் பிஓபிஎஸ் வந்து எப்படி வந்து சீக் பண்ணுறதுக்காக அட்ரஸ் பண்ணணும்னு எழுதணும். ஸோ என்ன ஐஎஸ்பிஎஸ் கோட் வந்து நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக நம்மளுடைய கோஸ்டல் செக்யூரிட்டியை வந்து இந்த சேலஞ்சஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த எப்படி வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற அனாலிசிஸ் பாயிண்ட் வந்து எழுதணும். ஸோ 3 சப் டாபிக்ஸாக நீங்கள் இந்த கொஸ்டினை பிரித்து எழுதுனீங்கன்னா யுவர் ஆன்சர்ஸ் வில் லுக் குட். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இஸ் இயர் ஆஃப் டிசிபேட்டிங் ப்ராமிசஸ் இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. அதாவது 2025 வந்து நம்ம இந்தியாஸ் ஃபாரின் பாலிசிக்கு வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. பட் பை த இயர் எண்ட் மெனி ஹோப்ஸ் ஹவ் ஃபேடட். ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிசிசம், இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி மேலே ஒரு கிரிட்டிசிசம் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல். ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. வாட் வி ஹவ் அச்சீவ்ட் இன் 2025 அண்ட் வாட் ஆர் த கிரிட்டிசிசம் இஸ் ஃபேஸிங் இன் 2025 அப்படின்னு 2 sides, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எப்பயுமே பார்த்து வச்சுக்கணும் எப்பவுமே ஒரு ஆர்டிகிள் எடுக்கும்போது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆர்டிகிளில் கொடுத்துருக்கிற நெகட்டிவ் சைட்ஸ் ஆர் கிரிட்டிசிசம்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். யூ ஹாவ் டு கோ அண்ட் ஃபைண்ட் த பாசிட்டிவ் சைட் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமி அண்ட் எனர்ஜி ஷாக்ஸ் இல்லையா? அதாவது யூஎஸோட டேரிஃப்ஸ். இந்தியா வந்து யூஎஸ் கிட்ட நல்ல ஒரு பெட்டர் டைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. பட் வாட் ஹேப்பன்ஸ் இன்ஸ்டெட் இஸ் 50% டேரிஃப் ஆல்மோஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் 25% டேரிஃப்ஸ் ஆன் இது இந்தியன் குட்ஸ் மேலே போனாங்க, தென் 25% சர்சார்ஜ். ஸோ டோட்டல் 50%. ஓகே, ஸோ லேபர் இன்டென்சிவ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சஃபர்ட் ஆச்சு, லேபர் இன்டென்சிவ் எக்ஸ்போர்ட் வந்து சஃபர் ஆச்சு. தென் H1B விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஹர்ட் ரெமிட்டன்சஸ். ஸோ worst blow. Okay, it's a worst blow. Extra tariff on Indian imports of Russian oil also. இதெல்லாம் நடந்ததுனால என்னாச்சு? இந்தியன் ஃபேக்ட்ரிஸ், ஜாப்ஸ், ட்ரேட் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வந்து லூஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். செகண்ட், ரஷ்யா அண்ட் சைனாவுடைய ரிலேஷன்ஷிப். ஸோ ஓவராலாக நம்ம வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சிம்போலிசம். வாட் இஸ் மீன் பை திஸ் சிம்போலிசம்? அதாவது ஹக்ஸ், ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, தென் 2 பேரும் விசிட் பண்ணுற மூமெண்ட்ஸ். தீஸ் ஆர் just symbols, these are just gestures. But what we need is consistency, what we need is a strong global order. So அப்படின்னு ஆத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சிம்போலிசம் இருக்கிறதுனால ஏதாவது இஷ்யூ ரிசால்வ் ஆயிருக்கா? லெட்ஸே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், சைனாவோட எல்ஏசி இஷ்யூஸ் அன்ரிசால்வ்டு, இட்ஸ் ஸ்டில் அன்ரிசால்வ்டு. நோ பிக் டிஃபென்ஸ் ஆர் எனர்ஜி அக்ரிமெண்ட் சைன் பண்ணல. ரஷ்யன் ஆயில் ப்ரெஷர் நம்மளுக்கு இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. சைனா இன்சிடென்ட்ஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த கெஸ்டர்ஸ்னால எக்ஸாக்ட்லி வாட் த ஆத்தர் சேயிங் இஸ் சிம்போலிசம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி. அப்புறம் குளோபல் இன்ஸ்டெபிலிட்டி. Okay, so Ukraine and Gaza peace proposals, then G2 idea, US softened stance on China and Russia. இது எல்லாமே வந்து குளோபலாக இருக்கிற இன்ஸ்டெபிலிட்டி, இந்தியாவை வந்து ஒரு மேஜர் குளோபல் பவராக ட்ரீட் பண்ணாததை குறிக்குது. ஓகே, ஸோ யூஎஸ் மென்ஷன்டு ஒன்லி நேரோலி இன் யூஎஸ்என்எஸ்எஸ். அதெல்லாம் வந்து ரீசெண்டாக நடந்த எவ்வளோ ஒரு 2025 நடந்த ஈவெண்ட்ஸ். அதில் இந்தியா வந்து ஒரு மேஜர் குளோபல் பவராக கன்சிடர் பண்ணாமல் இருந்தது. இது குளோபலி நடக்கிறது ப்ளஸ் ரீஜனல் செக்யூரிட்டி.
ரீஜனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸில் பங்களாதேஷ் இன்ஸ்டெபிலிட்டி, நேபாள் ப்ரொட்டஸ்ட், பாகிஸ்தான்ஸ் மிலிட்ரி ஹார்ட்லைனர்ஸ், டர்க்கி அண்ட் அசர்பைஜான் டென்ஷன்ஸ், அது பத்தாதுன்னு பஹல்காம் அட்டாக், டெரர் அட்டாக் நடந்தது காஷ்மீரில், ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ பட் டிப்ளமேட்டிக் சப்போர்ட் வாஸ் லிமிட்டடாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ ரீஜனல் செக்யூரிட்டி ஒரிஸ் இதுவும் இந்த குளோபல் இஷ்யூஸ் கூட ஆடப் ஆகுது. ஸோ ஆல் ஓவர் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது இந்தியா கூட அடுத்து இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ் ப்ளஸ் நம்ம குளோபலி நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு கெஸ்டர்ஸாக சிம்போலிசமாக இருக்குது. வி ஆர் நாட் இன்டு எக்ஸாக்ட் ஸ்ட்ராங் ஆர்டர் ஆர் வி ஆர் நாட் இன்டு கன்சிஸ்டன்ட் ஆர்டர் அப்படின்னு ஆத்தர் வந்து கிரிட்டிசிசம் மட்டும் இந்த ஆர்டிக்கிளில் எடுத்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓவரால் லெசன் என்ன, இந்த ஆத்தர்லேருந்து ஒரு கன்க்ளூஷன் என்ன வருது? பெர்ஃபார்மேட்டிவ் டிப்ளமசி. வாட் இஸ் திஸ் பெர்ஃபார்மேட்டிவ் டிப்ளமசி? ஷோயிங் சிம்பாலிசம், ஷோயிங் கெஸ்டர்ஸ், ஹேண்ட் ஷேக், ஹக்ஸ், அதாவது வி ஆர் இன் குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இந்த மாதிரி கெஸ்டர்ஸும் சிம்பிள்ஸும் காட்டுறதுனால மட்டும் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிராது. தட் இஸ் கால்ட் பெர்ஃபார்மேட்டிவ் டிப்ளமசி. Performative diplomacy doesn't deliver results. What India should do, India must reduce optics only engagement. அதாவது வெளிப்படையாக அந்த வெளி தோற்றத்தை காமிக்கிறது, ஆப்டிக்ஸ் ஒன்லி என்கேஜ்மெண்ட்டை கம்மி பண்ணணும். அலைன் பிரின்சிபல்ஸ் வித் ப்ராக்டிஸ், பில்ட் ட்ரஸ்ட் த்ரூ கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஓவராலாக கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் வாட் ஆல் த குட் திங்ஸ் ஹேப்பன்ட் இன் 2025 ஆல்சோ. மேபி யூ கேன் ரைட் இன் கிரிட்டிசிசம், அதாவது இந்தியன் ஃபாரின் பாலிசி வந்து எப்படி வந்து 2025ல பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு not going to come, not the question is going to come like that. But ஒரு இஷ்யூலேருந்தும் வரலாம். ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்பில் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வரலாம். இந்தியா ஓமன் யூகே கூட வந்து யூகே ஓமன் அண்டு நியூசிலாந்து கூட எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அ எக்கனாமிக் குட் திங். ஸோ அந்த ரிலேட்டடாக எஃப்டிஏ ரிலேட்டடாக வரலாம். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூ பாயிண்ட் அவுட் பண்ணி தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ பேஸ்டாக தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதனுடைய குட் டேர்ம்ஸ் அண்ட் பேட் டேர்ம்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ வே ஃபார்வர்டில் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். வாட் ஆர் த பாயிண்ட்ஸ்? We have to reduce optics only engagement, align principles with the practice and build trust through consistency. Consistency is very important. Reduce symbolism and increase consistency. இதை வேணும்னா நீங்கள் வந்து conclusion or way forwardல you can mention. The next article is related to the urban future, cities as dynamic ecosystems. அதாவது we design யூஸ்வலாக அர்பன் பிளானிங் எப்படின்னு இருக்கும்னா முனிசிபாலிட்டி டிசைன்ஸ் ரோட்ஸ் பில்டிங்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுவாங்க. பட் வாட் மிஸ்ட் இஸ் பீப்புள். ஓகே, எஸ்பெஷலி மைக்ரண்ட்ஸ். ஓகே, எஸ்பெஷலி மைக்ரண்ட்ஸ். ஏன் அதனால ரீசன் ஏன் வந்து நம்ம மைக்ரண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஆர்டிக்கிள் ஆர்கியூ பண்ணுது அப்படின்னா, மைக்ரண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்பீக் த லோக்கல் லாங்குவேஜஸ், தே ஹாவ் டு அடாப்ட் இன்ஸ்டன்ட்லி. இஃப் சப்போஸ் அது நடக்கலை, அவங்களால லோக்கல் லாங்குவேஜ் பேச முடியலன்னா அவங்களால ஜாப் வந்து பார்க்க முடியாது. ஜாப் பிகம்ஸ் ஹார்டர், ஹவுசிங் பிகம்ஸ் ரிஸ்கி, ஹெல்த் கேர் ஆக்சஸ் சஃபர்ஸ். அதாவது ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர்னால ஃபார்ம் ரீட் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு அந்த வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் இல்லை. அப்போது சிட்டிஸ்லாம் வந்து எப்படி பில்ட் ஆகுது? இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டாக தான் வந்து நம்ம வந்து அர்பன் சிட்டிஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆத்தர் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் அனதர் பாயிண்ட் இஸ் லாங்குவேஜ் பேரியர்ஸ் புஷ் மைக்ரண்ட்ஸ் இன்டு இன்ஃபார்மல் ஜாப்ஸுக்கு போகுது. எக்ஸ்ப்ளாய்டேஷன், லோ மொபிலிட்டி, அதாவது கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருக்கிறது, இன்ஃபார்மல் ஜாப்ஸில் வச்சிருக்கிறது, இதெல்லாம் வந்து அர்பன் சிட்டிஸில் நடந்துகிட்டு இருக்கு. தென் வாட் ஆர் அதர் ஃப்ளாஸ் இன் அர்பன் பிளானிங்? சிட்டிஸ் ஆர் பிளான்ட் ஃபார் ஸ்டாட்டிக் பாப்புலேஷன். அங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்கனவே நேட்டிவாக இருக்கிற அவங்களோட ஸ்டாட்டிக் பாப்புலேஷன் அண்ட் ஹோமோஜீனியஸ் யூசஸ்க்கு சிட்டி ஆர் well planned by under this urban planning. But what happens is cities are diverse, people are மூவிங் ஹியர் அண்ட் தேர். ஸோ மொபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிட் பீப்புள்ஸ்க்கு, ஃப்ளூயிட் எக்கோசிஸ்டம்க்கு வந்து ஒரு பிளானிங்கே இல்லை அப்படின்னு தான் அந்த ஆர்டிக்கல் வந்து ஆர்கியூ பண்ணுது. ஸோ சிட்டிஸ் ஆர் டைவர்ஸ், ஃப்ளூயிட் அண்ட் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸுங்கிறது ஒன்லி ஃபியூ பீப்புளுக்கு மட்டும் ஸ்மார்ட்டாக வந்துட்டு இருக்கு. அதர் பீப்புளுக்கு வந்து ஸ்டில் த இஷ்யூஸ் ஆர் த சேம். ஸோ வாட் ஷுட் சேஞ்ச்? சிட்டிஸ்
must treat it as living ecosystem, அதாவது dynamic ecosystem. It is changing, it is constantly changing. New people are coming in and few people are going out. ஸோ அந்த மைக்ரேஷன் கன்சிடர் பண்ணி லிவிங் எக்கோசிஸ்டமாக கன்சிடர் பண்ணி சிட்டிஸ்க்கு வந்து பிளான் பண்ணணும். ஸோ தீஸ் ஸ்டெப்ஸ் ஹெல்ப் மல்டிலிங்குவல் சர்வீசஸ், cultural training for staff, and diverse local governance. So what is the final thought? A successful city is not measured by glass buildings and flyovers, but by belonging, dignity, and inclusion. So empathy here, the urban planning la empathy is missing is what the overall article discusses. So overall article says, okay, so that's all for today. ஸோ 2 டேஸோட ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்தோம். அதர் ஆர்டிகல்ஸ் ஆர் தேர். ஸோ அதெல்லாம் வந்து ஆரவல்லி ரேஞ்சஸ் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட். So these are the major articles which were not discussed from today and yesterday's newspaper. So see you in the next class. Thank you.